யார் யாருக்கு என்ன அமையுமோ அதுதான் அமையும். அதை உணர்த்துற கதை தான் இது. கேளுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கிராமத்தில் சாம்பசிவம் என்ற ஒரு அந்தனர் வசித்து வந்தார். சிறு வயது முதலே வேதம், புராணம் முதலிய சாஸ்திரங்களை பலவும் கற்று சிறந்த மனிதராய் திகழ்ந்தவர் அவர். அவர் எவ்வளவுதான் கற்றவராக மற்றவருக்கு உபதேசித்தவராக இருந்தாலும் அந்த ஊரில் அவருக்கு மரியாதை இருந்ததே இல்லை. அவர் செய்யும் தொழிலுக்கு ஏற்றபடி செல்வத்தை கிள்ளி கொடுத்தார்களே அன்றி அள்ளி கொடுக்கவில்லை அவருக்கு. அதனால் நிறைந்த செல்வத்தை அவரால் சேர்க்க இயலவில்லை. அவரது மனைவியும் இவரை கையாலாகாதவர் என ஏளனமாக பேசி வந்தார்கள். அதே ஊரில் தனபாலன் என்ற ஒரு வியாபாரி வாழ்ந்து வந்தார். அவர் பெயருக்கு ஏற்ற செல்வவளம் மிக்கவராக திகழ்ந்தவர் அவர். அவரது நிலையை சொல்லி காட்டி சாம்பசிவத்தின் மனைவி செல்வத்தை சேர்க்கும் வழியை பின்பற்றும்படி கூறி வந்தாள். அதனால் சாம்பசிவம் அடுத்த ஊருக்கு சென்று பணம் சம்பாதித்து வருவதாக கூறி புறப்பட்டார். அதே நாளில் தனபாலனும் தன் வியாபாரத்தின் நிமித்தமாக தன் வண்டியில் ஏறிக்கொண்டு அடுத்த ஊருக்கு புறப்பட்டார். இருவரும் ஒரே பாதையில் போய்கொண்டு இருந்தனர். தனபாலனின் வில்வண்டி ஜல் ஜல் என்று ஓடிக்கொண்டு இருந்தது. ஆனால் சாம்பசிவமோ வேர்க்க விறுவிக்க நடந்து போய் கொண்டிருந்தார். இந்த இருவரின் நிலைமையையும் வைகுண்டத்தில் இருந்த மகாலட்சுமி தாயார் பார்த்தாள். பின் அருகே சயனத்தில் இருந்த வைகுண்ட நாயகன் நாராயணரை பார்த்தாள். கண்களை மூடி படுத்திருந்த அந்த மாயக்கண்ணனின் புன்னகையை புரிந்தார். அவரது புன்னகையை கண்டு பொறுக்காத லட்சுமி, சுவாமி, இது என்ன அநீதி? சதா வேதம் மோதிக்கொண்டு உங்களையே சமத்தி கொண்டு இருக்கும் இந்த அந்தனருக்கு ஏன் இந்த நிலை? அவருக்கு செல்வ வளத்தை தரக்கூடாதா என்றால் சற்றே கோபத்துடன். அதே புன்னகையுடன் நாராயணர், என்ன லட்சுமி, நீதானே தனத்துக்கு அதிபதி, செல்வத்தை அள்ளி கொடுக்க வேண்டியதுதானே என்றார் கள்ளச்சிரிப்போடு. நானே கொடுக்கிறேன் சுவாமி என்றவளை தடுத்தார் நாராயணர். லட்சுமி, அவனுக்கு அந்த ஜென்மத்தில் செல்வத்தை அனுபவிக்கும் பேரு இல்லை. நீ கொடுத்தாலும் அதை அவன் அனுபவிக்க மாட்டான் என்றார். கொடுப்பவள் தனலட்சுமி சுவாமி, அவனுக்கு செல்வம் எப்படி சேருகிறது என்று பாருங்கள் என்றவளை பார்த்து புன்னகைத்தார் நாராயணர். சரி, உன் விருப்பப்படியே அவனுக்கு செல்வத்தை கொடு, ஆனால் 2 முறைதான் கொடுக்க வேண்டும் என்று அனுமதி அளித்தார். மகாலட்சுமியும் மிகவும் மகிழ்ச்சியுடன் தன் கையில் இருந்த ஒரு பொன் மூட்டையை அந்த அந்தனர் சாம்பசிவம் நடக்கும் வழியில் போட்டாள். எப்படிப்பட்ட பணம் சம்பாதிப்பது என்று எண்ணத்துடன் போய்கொண்டிருந்த சாம்பசிவத்துக்கு திடீரென்று ஒரு எண்ணம் தோன்றியது. நமது 5 புலன்களும் நன்றாக இருக்கும் பொழுதே நம்மால் விரைவாக நடக்க இயலவில்லையே, கண்ணில்லாதவர்கள் எப்படி நடப்பார்கள்? நாமும் கண்ணில்லாமல் நடந்துதான் பார்ப்போமே என்ற எண்ணத்துடன் தன் 2 கண்களையும் மூடிக்கொண்டு நடந்தார். அந்த நேரத்தில் சாம்பசிவம் அதே சமயம் தன் கையில் இருந்த பொன்மூட்டையை அவள் முன் போட்டாள் மகாலட்சுமி. கண்களை மூடிக்கொண்டு நடந்த சாம்பசிவம் அந்த மூட்டையை தாண்டி சென்று தன் கண்களை திறந்தார். அப்பாடா, கண்ணில்லாதவன் நடப்பது ரொம்ப கஷ்டம்தான். ஆண்டவா, எனக்கு நல்லபடியா கண்ணை கொடுத்திருக்க, உனக்கு கோடான கோடி நன்றி என்று 2 கையை கூப்பி வணங்கிவிட்டு நடந்தார் அந்த மூட்டையை பார்க்காமலே. வைகுண்ட நாராயணரோ சிரித்தார். என்ன தேவி, உன் பக்தன் நீ கொடுத்த தனத்தை ஏற்கவில்லை போலிருக்கிறதே என்று கேட்டார். சுவாமி, இன்னொரு முறை முயற்சித்து பார்க்கிறேன் என லட்சுமி கோரிக்கை வைத்தாள். சரி, உன் விருப்பம் என்று அனுமதி அளித்தார் இறைவன். இம்முறை அவர் கண்களில் படும்படி அந்த திரவிய மூட்டையை அவர் நடக்கும் பாதையில் போட்டாள் தேவி. தன் முன் கிடக்கும் அந்த மூட்டையை கையில் எடுத்தார் அந்த ஏழை பிராமணர். மகாலட்சுமி மனம் மகிழ்ந்தாள். நாராயணரை சற்றே கர்வத்துடன் பார்த்தாள். இப்போதும் இறைவன் புன்னகித்தார். லட்சுமி, என்ன நடக்கிறது என்று பார் என்றார். உன் விருப்பம் நிறைவேறினால் எனக்கு மகிழ்ச்சியே என்றார் நாராயணர். என்ன செய்வது, அவன் கர்ம பலனை அவன்தான் அனுபவிக்க வேண்டும் என்றார் பெருமூச்சுடன். அதே சமயம் கையில் எடுத்த செல்வத்தை பிரித்து பார்த்த சாம்பசிவம் அச்சமும் ஆச்சரியமும் கொண்டார். மக்கள் அதிகம் நடமாடாத இந்த பாதையில் யார் இந்த மூட்டையை போட்டிருப்பார்? யாரேனும் தேடி வருகிறார்களா என்று அங்கேயே காத்திருந்தார். அப்போது சாம்பசிவத்துக்கு முன்னாலேயே அடுத்த ஊர் சென்றடைந்த தனபாலன் தன் வியாபாரத்தை முடித்துக் கொண்டு திரும்பி கொண்டு வந்திருந்தார். அங்கே அமர்ந்திருந்த சாம்பசிவனை பார்த்து, ஏன் இங்கே தங்கிவிட்டாய் என்று விசாரிப்பதற்காக வண்டியை மெதுவாக விடச் சொன்னார். தான் தவறவிட்ட திரவியத்தை பற்றி கேட்கத்தான் வந்துள்ளார் என நினைத்து சாம்பசிவம் தன்னிடமிருந்த மூட்டையை கொடுத்து, ஐயா, தாங்கள் தவறவிட்ட மூட்டை இதுதானா? நீங்கள் வருவீர்கள் என்றுதான் காத்திருந்தேன். இந்தாருங்கள் உங்கள் செல்வம் என்று அந்த மூட்டையை தனபாலனிடம் கொடுத்தார். தனபாலனும் அதை பெற்றுக்கொண்டு விரைந்து ஊர் வந்து சேர்ந்தார். மிகுந்த நல்ல காரியம் செய்து விட்டது போல் சாம்பசிவனும் மகிழ்ச்சியுடன் தன் பயணத்தை தொடர்ந்தார். நாராயணர், பார்த்தாயா தேவி, தனலட்சுமியை கொடுத்தாலும் அந்த செல்வம் அவனை சேரவில்லை பார், இது அவனது பூர்வ ஜென்ம வினை என்றார் அதே புன்னகையோடு. இப்போது மகாலட்சுமி நாராயணரை பார்த்து, நானே நினைத்தாலும் ஒருவனை செல்வந்தனாக ஆக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டேன் என்றார். இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு சில பேருக்கு கிடைக்காதுன்னா அது கிடைக்காதுதான், கிடைக்கும்னா அது கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சா?